ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். கிராமத்தில் ஒரு 50 வயசு பெரியம்மா இருந்திருக்காங்க. அவங்க எப்பயுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் அன்பாக நடந்துப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த ஊர் மக்கள் அவங்களோட குறையெல்லாம் வந்து சொன்னால் அது உடனே சரியாகுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. அப்போது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் வந்து, ஏம்மா நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கீங்களே, உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லையா? நீங்கள் எப்பயுமே கஷ்டப்பட்டதே இல்லையா? இப்படி தான் நீங்கள் முதல்ல இருந்தேவா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கார் உடம்பு முடியாமல் இருந்து சிகிச்சை நாங்கள் நிறையா கொடுக்க ட்ரை பண்ணி எங்களுக்கு அதுக்கு மேலே வந்து பணம் செலவழிக்க முடியல. அவர் இறந்தும் போயிட்டாரு. அப்போ வந்து என்னோட சந்தோஷத்தை நான் மொத்தமாகவே தொலைச்சிட்டேன். ஆனா, என் குழந்தைங்களுக்காக நான் திருப்பி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம ஓடி போயிட்டுருக்கப்போ விழுந்துட்டோம் அப்படின்னா, ஐயோ! விழுந்துட்டோமேன்னு நெனச்சு வருத்தப்படுறத விட, விழுந்தாலும் எனக்கு எதுவும் அடிபடல அப்படின்னு நெனச்சு சந்தோஷப்பட்டோம்னா, நன்றி சொன்னோம் அப்படின்னா, அத நல்ல விஷயங்கள ஈர்க்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எந்த விஷயம் நடந்தாலும் அதில இருக்கிற நல்லத மட்டுமே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அது நம்மளோட சாய்ஸ. நம்ம சூஸ் பண்றது தான். நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயம் தான் சந்தோஷமும், கவலையும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் எப்பயுமே சந்தோஷத்த மட்டுமே தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு அது அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சது லைஃப்ல. என்ன சார்ந்தவங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்களாம். இத கேட்டு அந்த பையனுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுகிட்டு, அவரும் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோனே அவரோட லைஃபே மாறிடுச்சாம். இப்போ நாமளும் இந்த ஈர்ப்பு விதியெல்லாம் பிராக்டிஸ் பண்றப்போ, நல்ல விஷயங்கள மட்டுமே ஈர்க்கணும் அப்படின்னு நெனைக்கிறப்போ, நல்ல விஷயங்களாவே பார்ப்போம். என்ன நடந்தாலுமே அதில இருக்கிற நல்லதுகள மட்டுமே அதிகமா பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்துலயுமே ஒரு சந்தோஷத்த மட்டுமே நாம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பும் சந்தோஷமா அமையுன்றது தான் இங்க சொல்ல வந்த கருத்து. தேங்க் யூ.